Hi friends, இன்னைக்கு நம்ம ஹெல்தியான வாழைத்தண்டு சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி வாழைத்தண்டு எடுத்துக்கோங்க. அதை ஒரு ஸ்லைடாக கட் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்லைடை ரெண்டாக கட் பண்ணி மோர் கலந்த தண்ணியில் சேர்த்துருங்க. ஏன்னா அப்போ தான் வாழைத்தண்டு கருப்பாகாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி வாழைத்தண்டை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன பீஸ் தண்டு மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது என்ன பண்ணணும்னு நான் கடைசியாக சொல்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைத்தண்டு பீஸ்லாம் குக்கரில் சேர்த்துடலாம். வாழைத்தண்டு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கப்புறம் மூடி வச்சிடலாம். 3 விசில் வரணும். இப்போது தனியாக நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த வாழைத்தண்டை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். வாழைத்தண்டு நல்லா வெந்துருச்சு. இந்த வாழைத்தண்டை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். குக்கரில் மிச்சமான தண்ணியை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அரைச்சி வச்ச வாழைத்தண்டை ஃபில்டர் பண்ணிடலாம். ஃபைபர் கண்டென்ட் நிறைந்த இந்த வாழைத்தண்டை அடிக்கடி சமைச்சு சாப்பிடுங்க. பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்பூனோ இல்லை இந்த மாதிரி கரண்டியோ எடுத்து இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி ஜூஸை எடுத்துக்கோங்க. வாழைத்தண்டில் இருக்கிற ஃபுல் ஜூஸையும் நம்ம எடுத்தாச்சு. இது வெறும் சக்கை தான். இதை நம்ம இப்போ தூக்கி போட்டுடலாம். கார்ன்ஃப்ளவர் ஒரு ஸ்பூன் போட்டு இந்த மாதிரி கலக்கி வச்சுக்கோங்க. வேக வச்ச தண்ணி, வாழைத்தண்டை ஃபில்டர் பண்ண ஜூஸ். பேன் சூடான உடனே 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிற பூண்டு, 3 பச்சை மிளகாய், பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலை, 1/4 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த பொடி பொடியான வாழைத்தண்டு பீசஸை பேனில் சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக கூட நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வணங்கிடுச்சு. இப்போ வாழைத்தண்டு வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்கலாம். வாழைத்தண்டு ஃபில்டர் பண்ணி வச்ச அந்த ஜூஸ், கரைச்சி வச்சிருக்கிற கார்ன்ஃப்ளவர் கரைசலை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் இந்த மாதிரி கொதிக்க விடுங்க. இந்த சூப் ரொம்ப ஹெல்தியான சூப். இப்போ கொத்தமல்லி தழையை தூவி இறக்கி வச்சிடலாம். இப்போ நம்ம வாழைத்தண்டு சூப் ரெடி. நாம் பெப்பர் சால்ட் வேணுங்கிற அளவு சேர்த்துக்கலாம். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபீட்பேக்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு தடவை வீடியோ அப்லோட் பண்ணும்போது. தேங்க்யூ.